சூப்பரான முட்டை சூப் 5 ஸ்டார் ஸ்டைலில் வேறு லெவலில் செய்திருக்கார் பாய். வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை சூப்பை தாங்க செய்ய போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஸ்டைலில் செய்ய போகிறோம். பாய் கிட்ட கேட்டிருந்தேன், பாய் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் நம்ம சாப்பிட முடியாது, எங்களுக்கு அந்த ஸ்டைலில் முட்டை சூப்பு வேணும்னு கேட்டிருந்தேன். பாய் வந்து சூப்பராக நான் செய்து தரேன் அப்படின்னு ரெடி ஆகிட்டாரு. பாய் சொல்லுங்க, செய்தலாமா? போயிட்டு செஞ்சிடலாம் வாங்க பாய். பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். சரியா? ரைட். நீங்கள் வெங்காயமும் கேரட்டும் கட் பண்ணிவிடுங்க. ஓகே மாஸ்டர் சொல்லுவா, நம்ம போட்டியாக கட் பண்ணுற பாரு. சரி, என்னோட பாஸ்தா கட் பண்ணுற பாரு. ஓகே ஓகே சரியா? ரைட். நீ என்ன கண்ணு கட்டின்னு வெங்காயம் கட் பண்ணுற? ஆமாம். அதுக்கு பாய் நான் பாய் எல்லாம் என்ன மாதிரி ஆகிட முடியுமா? நீ என்ன மாதிரி ஆக முடியாது. ஆமாம், நானும் உன்ன மாதிரி ஆக முடியாது. யாராலும் ஆக முடியாது. அவங்க திரும்ப அவங்க கிட்ட பாய். சரி, கரெக்டா? ரைட்டு. கொஞ்சம் பற்ற வைப்பா பாய். என்ன பற்ற வச்சுட்டா? அடுப்பு 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 எப்படி பற்ற வைக்க முடியும்? விறகு தான் பற்ற வைக்க முடியும். அடுப்பு வச்சு தானே விறகு பற்ற வைக்க முடியும். அடுப்பு எங்கே இருக்குதா? அடுப்பு தான் அது. அடுப்பு தான் அது. எங்கே இருக்குது அடுப்பு? அது என்ன? கல்லு. கல்லு தான். கல்லு தான் அடுப்பு. என்ன பண்ணணும்? அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஆமாம். அடுத்தது அடுப்பு வந்து குண்டா வைக்கணும். குண்டா வைக்கணும். ஆமாம். அடுத்தது அதெல்லாம் சொல்லி தர மாட்டேன், செய்யணும். ஆமாம். பொடிசாக கட் பண்ணிக்கிற மாதிரி. நல்லா கழுவிட்டுடு. மாஸ்டர் சொல்லுங்க. எக் சூப் செய்ய போறோம். முட்டை சூப் 5 ஸ்டார் ஸ்டைல்ல செய்ய போறோம். சரி, பாத்திரம் வைக்கலாமா? வச்சிடலாம். வச்சிருங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். முட்டை சூப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா இருந்தா போதும். எண்ணெய் போதுமா? போதும் பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம்ல பொடியை நறுக்கின வெங்காயம் பாய் அதெல்லாம் கொதிக்கிறேன் பாரு. அப்படியே போடு. எப்படி மெலிசா கட் பண்ணிருக்காரு. டக்குனு வரீங்க பாய். ஆமாம். முட்டை சூப்புக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க கூடாது, லைட்டா வதங்கணும். பிரியாணி மாரி பொன்னிற மேல கூடாதா பாய்? இது சூப் வைக்கிறேன்ல, அதனால வந்து லைட்டா தான் வதங்கணும் அது. ஓகே பாய். அப்பதான் அது கடிச்சு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஆமாம். பொடியை நறுக்குன கேரட்டு, பீன்ஸ், வெங்காயம் வந்து லைட்டா வதங்கினா போதும். இந்த டைம்ல பொடியை நறுக்குன பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கேரட்டு கூட லைட்டாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கக்கூடாது. மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. பாருங்க, பீன்ஸ் கேரட்டு சூப்பராக வதங்கிடுச்சிங்க. லைட்டாக வதங்கினா போதும். இந்த டைமில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாஸ்டர் சொல்லுங்க. போட்டலாமா? போட்டுடலாம். 2 ஸ்பூன் போதும்ல? போதும். ஓகே, நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இல்லைன்னா வந்து கட்டி ஜாம் மாதிரி ஆகிடும். மாஸ்டர் சொல்லுங்க. பீன்ஸ், கேரட்டு, தண்ணி, அப்புறம் உப்பு போட்டிருக்கோம். நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். சரி மாஸ்டர் சொல்லுங்க. சைடில் அப்படியே புகை வருது. ஆமா, ரைட்டு. தலைதெல்லாம் கொதிக்கிறான் போல இருக்குது. பார்த்துலாமா? பார்த்துலாம். ஆஹா, தலைதெல்லாம் கொதிக்கிறானே. அப்படியே கலருங்க பாய். மிக்ஸ் பண்ணுங்க. பேர் இப்போ என்ன பண்ணலான்னா, கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு பாதி வெந்திருக்கும், பாதி வேகாமல் இருக்கும். அப்படி சாப்பிட்டாங்க வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பாய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் செய்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் போட சொல்றாரு. பாய் சொல்லுங்க. பெப்பர் போடலாமா? போட்டுடலாம். சூப்புக்கு கொஞ்சம் காட்டா போட்டா நல்லா இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கம்மியாக தான் போடுவாங்க. நம்மளுக்கு தேவை காட்டு, அதனால கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் பெப்பர். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா
ஒயிட் பெப்பர் போடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் போடுறதுனால தான் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. ஒயிட் பெப்பர் நம்மளுக்கு கிடைக்கல. மாஸ்டர் சொல்லுங்க. முட்டை போடலாமா? போட்டுடலாம். முட்டை போட்டுலாமா பாய்? முட்டை உடச்சி ஊற்றணும், முட்டை போடக்கூடாது. முட்டை போடுறது நம்ம கோழியா? ஆமாம் மாஸ்டர் ஒரே இடத்துல ஊற்றுங்க. முட்டை போட்டதும் அனல் போடக்கூடாதுங்க. அதனால முட்டை வச்சு ஊற்றுனதும் அனல் ஃபுல்லாக எடுத்துடுங்க. கொத்தமல்லி போட்டுட்டு மூடிடலாங்க. கொத்தமல்லி போட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாம். பாய் சூப் எரிக்கலாமா? அறிக்கலாம்பா. அது பொறுமையாக இருக்குங்கப்பா. அப்படியே அப்படியே வைப்பா. சார் வா பாய் தேங்காய் வழுக்கலாங்க. தேங்காய் வழுக்கு கிடையாதுப்பா. அது எக் சூப் ரெடி. உட்காருங்கப்பா. சூப்பரான முட்டை சூப் 5 ஸ்டார் ஸ்டைலில் வேற லெவலில் செய்திருக்கார் பாய். மாஸ்டர் சொல்லுங்க. பார்க்கும்போது எச்சில் ஊறுது. சரி. இதே மாதிரி அதாவது நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டோம். பாருங்க மக்களே, நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா கூட ஏன் நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கரெக்டாக செய்திருக்கிறோம். வேற லெவல் செய்திருக்கார் மாஸ்டர். எடுத்து சாப்பிடுப்பா. வேற லெவலுக்கா? என்ன பாய் நல்லா இருக்கா பாய்? செம்ம டேஸ்ட்டுப்பா. நீ செய்தது நீ எப்படி சொல்ல, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சாப்பிட்டு பாரு. வேற லெவலில் இருக்கு சூப்பு. ஓ ஆனால் லட்டிக்கிறப்பா இது. சூப்பர் பாய். சூப்பு அருமையாக இருக்கு. வேற லெவலில் இருக்கு. மாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தேன் 5 ஸ்டார் ஸ்டைலில் முட்டை சூப்பு வேணுன்ட்டு. நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக டாப்பாக செய்திருக்காரு. வேற லெவலில் இருக்கு. இதே போல் செய்து பாருங்க மாஸ்டர். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு மாஸ்டர். பாய் சொல்லுப்பா. மட்டன் சூப் மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம மட்டனுக்கு பதிலாக முட்டை போட்டுக்கிறோம். முட்டை போட்டுக்கிறோம். சார் வாங்க, முட்டை சூப் செய்திருக்கோம். உட்காருங்க. இப்படி நம்ம கூட உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க. நம்ம மாஸ்டர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், அதுவும் 5 ஸ்டார் ஸ்டைலில் முட்டை சூப் செய்திருக்காரு. அப்படியா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்திக்காரு. ஐயா சூப்பராக இருக்குது ஐயா. எப்படி இருக்குண்ணா? அருமையாக. சார் பொய் சொல்லக்கூடாது சார். உண்மையாக தான் பேசணும். வீடியோக்காக பொய் சொல்லக்கூடாது. ம். நாக்கு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதான் சொன்னேன். பாய் சொல்லுப்பா. அவர் சொன்ன எல்லா பேருமே உனக்கு தான் பாய். சரி, ஓகே. மக்களே, உங்களுக்கு இந்த 5 ஸ்டார் ஸ்டைல் முட்டை சூப் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.